பண்ண போகிறோம். துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை வந்து நீக்கிறதுக்கும் இது வந்து நம்ம அம்மோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். உரங்கள், காரலான்கள், நெகிழிகள், ரப்பர்கள் போன்ற தயாரிக்கிறதுக்காக இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து தொழிற்சாலையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அமிலத்தின் அடிப்படையில் வந்து காரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, ஒற்றை அமில, அங்கே பார்த்தாலும் அது மாதிரி ஒற்றை அமில காரம். அது வந்து நீரிலிருந்து ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும் வச்சு ஒரு ஹைட்ராக்சைடு வந்து தருது. NaOH KOH அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை அமில காரத்துவம்னா இரு ஹைட்ராக்சைடு வந்து அயனி வந்து நமக்கு தருது. இது வந்து செறிவு, அதில் வந்து என்ன ரெண்டு அங்கே பார்த்தோம்னா செறிவின் அடிப்படையில் செறிவு மிகு காரங்கள், செறிவு குறைந்த காரங்கள் சொல்லுவோம். செறிவு மிகுந்தது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கரைசலில் அதிக இதை வந்து தரும்போது நமக்கு வந்து காரத்தை தரம் கொண்டு இருக்கும். குறைவான காரத்தை இருக்கிறது குறைந்த செறிவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை வந்து நீர்த்த காரங்கள்னு சொல்லுவோம். அயனியாதல் அடிப்படையில் காரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, வலிமை மிகு காரங்கள் நீர்த்த கரைசலில் முழுமையாக இதாகுது, முழுமையாக கரைஞ்சிரும். NaOH KOH அப்படின்னு சொல்றதுதான். வலிமை குறைந்த காரங்கள் வந்து பாதியெல்லாம் மட்டும்தான் இதாகும். இது வந்து இல்லை நீர்த்த கரைசலில் அயனி இருக்கின்றது பகுதி அளவு மட்டும். இதுக்கு என்னன்னு பார்த்தோமா, NH4OH அப்புறம் CaCOH2 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு உப்புகளோட இது பார்த்தோமா நம்ம இது ஒரு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.